அனைவருக்கும் வணக்கம். விக்சித் பாரத் பில்டத்தான் போர்ட்டலில் கைடு டீச்சர் அதாவது வழிகாட்டி ஆசிரியர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரீ சர்வே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டீம் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் கைடு டீச்சர்னுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ்க்கான கோர்ஸ் தொடர்பான வீடியோஸை வாட்ச் பண்ணணும், டீச்சர்ஸ்க்கான ஹேண்ட் புக் டவுன்லோட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒர்க் புக் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அண்ட் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பண்ண vbb.mic.gov.in அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ அங்கே செகண்டாக இருக்கக்கூடிய லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்கே டீச்சர் லாகின், ஸ்டூடெண்ட்ஸ் டீம் லாகின் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய டீச்சர் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி விக்சித் பாரத் பில்டத்தான்க்குன்னு சொல்லி ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க. அதுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு சைன் இன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நீங்க ப்ரீ சர்வே கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க, டீம் கிரியேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாருங்க, ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண நமக்கு கிரீன் கலர்ல வந்துடும். நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அது தொடர்பான வீடியோஸ் வந்து இந்த கோர்ஸ் டீச்சர்ஸ் கோர்ஸ் தொடர்பான வீடியோஸ் ஒன்று இருக்கும், அதை நம்ம வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கான ஹேண்ட் புக் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒர்க் புக் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு எனேபிளா இருக்கும். ஸோ அந்த இடத்துல டு நோ அபவுட் சிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் கோர்ஸ், இங்கே கிளிக் பண்ணி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த இடத்துல உங்களுக்கு 100% அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ நம்ம இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணாதனால நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல நாட் அட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க தெரியக்கூடிய அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கேயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் டீச்சர்ஸ்க்கான ஹேண்ட் புக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டீச்சர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இங்க தெரியக்கூடிய ஸ்டார்ட் கோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது தொடர்பான ஒரு வீடியோஸ் வந்து நமக்கு வந்து பிளே ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு 4 minutes இருக்கு. ஸோ அந்த வீடியோஸை வந்து பிளே பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பிளேவை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த வீடியோஸ் வந்து நீங்க வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராம் வந்து கிரீன் கலர்ல வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து ஒரு 5 minutes இருக்கும். ஸோ அந்த வீடியோஸை நீங்க வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸா இருக்கும். ஸோ அதை ஃபுல்லா நீங்க வந்து வாட்ச் பண்ற மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா தேர்ட் வீடியோ. ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோஸையும் அதில் இருக்கக்கூடிய ஒரு 6 வீடியோஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாவே நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 4 வீடியோஸ் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ்க்கானது, கைட் டீச்சருக்கு. ஸோ இது இங்கிலீஷ்ல இருக்கும், உங்களுக்கு தமிழ்ல வேணாலும் நீங்க வந்து தமிழ்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த ஹேண்ட் புக் வந்து ஒரு சிறிய புத்தகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல என்னென்ன பண்ணணும், என்ன கைட் டீச்சருடைய ரோல் என்ன, உங்களுக்கு மாணவர்கள் வந்து இந்த இன்னோவேஷன் ஐடியாவை சப்மிட் பண்றப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இதை வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை திரும்ப மறுபடியும் நீங்க இங்கிலீஷ்க்கே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட் புக் டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் ஹேண்ட் புக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஹேண்ட் புக் வந்து டவுன்லோட் ஆயிரும். இது வந்து கைட் டீச்சருக்கான ஹேண்ட் புக். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 34 பக்கம் இருக்கும். ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒர்க் புக் டவுன்லோட் பண்றதுக்கு ஸோ இங்க டவுன்லோட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒர்க் புக் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும். இது ஒரு 46 பக்கங்கள் இருக்கும். அதாவது மாணவர்கள் வந்து இன்னோவேஷன் ஐடியாவை சப்மிட் பண்றதுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துட்டீங்கன்னா ஸோ இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வந்துட்டு உங்களுக்கு
கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப பேக்ல போய்க்கோங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ பாருங்க டீச்சர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு 100% வந்துட்டு கோர்ஸுக்கு நேரம் உங்களுக்கு கிரீன் கலர் டிக் வந்திருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டீச்சர் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் கைட் டீச்சர் தங்களுக்கான கோர்சஸ்க்கான வீடியோஸ் அண்ட் ஹேண்ட் புக், ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒர்க் புக் வந்து டவுன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்ற பத்தி, அதாவது ஐடியா அப்ரூவல், போஸ்ட் சர்வே, சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ ஃபைனலா இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்.